காசிநாத் காயமா. நான் தமிழ் புக்கெட் மல்லூரி கோலாலம்பூரில் அமைந்துள்ள தேசிய பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு தங்க சிறகுகள் கொண்ட அன்னப்பறவை. ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயியின் மறுஜென்மம் தான் இந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயியின் மனைவி மலர், உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியல, நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல, கிணத்து தண்ணி இனிக்குது, கடல் தண்ணி கரைக்குது, நடத்தலதான் ஒன்னாக தெரியுது, எடுத்து கொடுக்கும் போது வேதம் எல்லாம் புரியுது, நத்தையிலே முத்து இருக்கு, நோகத்திலே நஞ்சு இருக்கு, அத்தனையும் மண்ணல தான் பொறுக்குது, இன்னும் எத்தனையோ விதவிதமா இருக்குது என்று பாடிக்கொண்டே குளத்தில் தண்ணீர் எடுக்க வந்தார். அப்பொழுது அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது. அதிசயம் என்னவென்றால் அந்த தங்க அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது. நான் தான் உன்னுடைய இறந்து போன கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாய் பிறந்துள்ளேன். உனக்கும் நம்முடைய பசங்களுக்கும் உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றது. என்ன, இது என்னால் நம்பவே இயலவில்லை. சரி, உன்னால் எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று மலர் கேட்டார். அதுக்கு அவர், நீ தினமும் என்னிடம் இருந்து ஒரு தங்க இறகு எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதை விற்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்றார். அதுக்கு அவருடைய மனைவி, நீ சொல்வது நல்ல யோசனை, இனிமேல் நாங்கள் எதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றார். காலங்கள் கடந்தன. தினமும் மலர் யாருக்கும் தெரியாமல் குளத்திற்கு வந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்வார். அப்படியே இரு அழகே வீட்டையும் கட்டி விட்டார்கள். அப்பொழுது ஒரு நாள் மலர், ஒருவேளை தங்க அன்னப்பறவை மட்டும் காணாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன் என்று மலர் யோசித்தார். அதனால் மறுநாள் குளத்திற்கு செல்லும் போது மலர் அன்னப்பறவையிடம், நீங்கள் எங்கள் கூடவே வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார். இதற்கு அன்னப்பறவையும் சம்மதிக்க மலர் அவருடைய வீட்டிற்கு பின்புறம் அன்னப்பறவைக்கு ஓர் இடம் ஏற்பாடு செய்தார். அந்த அன்னப்பறவையும் மகிழ்ச்சியுடன் இப்படி வாழ்ந்து வந்தது. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம், லலலா 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 என்று பாடி மகிழ்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த அன்னப்பறவைக்கு வயதாகியது. அவருடைய மனைவிக்கு தினமும் இறகு எடுப்பது கடினமாக உள்ளதால் ஒரேடியாக நிறைய இறகுகளை எடுக்க முடிவு செய்தார். ஆதலால் அந்த அன்னப்பறவையிடம் சென்று, தினமும் இறகு எடுப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால் சேர்த்து நிறைய இறகுகளை எடுக்க எண்ணுகிறேன் என்றார். நீ சொல்வது சரிதான், ஆனால் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு தங்க இறகுக்கு மேல் தர இயலாது என்று அந்த அன்னப்பறவை சொல்லி முடிப்பதற்கு முன்னே மலர் அன்னப்பறவை பிடித்து எல்லா தங்க இறகுகளையும் எடுத்து விட்டார். அப்போது அந்த எல்லா இறகுகளும் சாதாரண இறகுகளாய் மாறியது. அதுக்கு அன்னப்பறவை, என் பேச்சை நீ மீறி விட்டாய், என்னால் ஒரு நாள் ஒரு இறகை மட்டுமே தர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் உனது பேராசை குணத்தினால் உன் மடியை இழந்து இப்படி ஒரு காரியம் செய்து விட்டாயே, ஆதலால் என்னால் கிடைத்த எல்லா செல்வங்களும் மறைந்து போகட்டும் என்று கூறி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியேறியது. அன்னப்பறவையினால் கிடைத்த எல்லா செல்வங்களும் மறைய மீண்டும் ஏழையாகினார் மலர். இப்போது உதவி செய்ய அன்னப்பறவையும் இல்லை, யாரும் இல்லை. நண்பர்களே, இக்கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது அதை நாமே அழிக்க கூடாது. பேராசை